Hi guys, welcome my channel. பெல் லைக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டுருங்க. லைக்கை தட்டி விடுங்க. நீங்கள் பார்க்குறது ஒரு ஸ்கைவிங். இந்த ஸ்கைவிங் ஒரு ட்ராகன் 4 பேர் இருக்கலாம். ஆனால் நான் ஒன்று புரிஞ்சிக்க முடியல என்னால். இதை யார் கண்ட்ரோல் பண்ணுவான்னு எனக்கு இன்னும் தெரில. சரி, டீம் லீடருக்கு எப்போவுமே ஏ வச்ச நேமை தான் காணிப்பானுங்க என்னவோ. சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னே எனக்கு தெரில. ஃபிஸ்ட்டு இது ஒரு பேராஃபில், ஈவோ பேராஃபில் பார்த்துக்கோங்க. இது ஒரு ஈவோ பேராஃபில். அதை ஃபேஸ் பண்ணி தான் அங்கே ஒரு ஃபிஸ்ட்டு வந்துருந்து. இந்த பேராஃபில் பார்க்க நல்லா தான் இருக்குது. ஆனால் இதுக்கு என்ன பவர்ன்னு தான் இன்னும் தெரில. நீங்கள் பார்க்குறது இப்போ ஒரு எமௌண்ட்டு. இது இன்னொரு ஈவோ கன்னு. இதுக்கு நேம் என்னன்னு மறந்துட்டேனே. இது பார்க்க ஸ்கார்பியன் மாதிரி இருக்குது. ஸ்கார்பியன் பேஸ் பண்ணி தான் இது வருது. பார்த்துக்கோங்க. ஸ்கார்பியன் பேக்கு லெவல் 1லேருந்தே பார்க்க ஒன்று மாதிரி தான் இருக்குது. இது ஒரு லூட்டு பாக்ஸ். நல்லா இருக்குது பார்க்க. இந்த பேராஃபில் நல்லா பார்த்துக்கோங்க. என்ன பவர்னு தெரியல, பார்க்க நல்லா தான் இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் இன்னும் இதுக்கு பேராஃபிலுக்கு முன்னாடி ஒரு ஸ்கின் பார்த்தது வந்து பெண்டிங்கில் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஈவோ ஸ்கேரும் ஆல்சோ பெண்டிங்கில் இருக்குது. இப்போ பார்க்க போகிறது இந்த பண்டில். இதை நிறைய பேர் ஈவோன்னு சொன்னீங்க. இதோட ஒரிஜினல் பிரிண்ட் நமக்கு கிடச்சாச்சு. இந்த பிரிண்ட்டை பார்த்துக்கோங்க. இது ஒன்றும் அவ்வளோ மொக்கையாக தான் இருக்குது எனக்கு பொறுத்தவரை. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வண்டி புதுசாக வரப்போகுதுன்னு எல்லோரும் சொல்லியிருந்தீங்க. அப்புறம் இது ஆனிவர்சரி 7th ஆனிவர்சரி பேஸ் பண்ணி வரப்போகிற அப்டேட் நான் சொல்கிறது மொத்தமாக கவர் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்து இந்த புதுசாக ஐடி ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய பேசிக் திங்ஸ் தான் இதெல்லாம். இது ஒன்றும் எனக்கு அவ்வளோ ஒர்த்தாக தெரில. இது ஒரு புது கேரக்டர் பார்த்துக்கோங்க. புதுசாக இறங்குற கேரக்டர். இது வந்து 7th ஆனிவர்சரி லாபி. பார்க்க நல்லா தான் இருக்குது. இது ஒரு மோடு பார்த்துக்கோங்க. இந்த மோடு அவ்வளோ நல்லா இல்லை. எனிமி வந்தான்னா நம்மளே போட்டு தள்ளிட்டு போகிறோம். நம்மனாலும் திருப்பி வந்துடும். இது பார்க்க அதுவும் இல்லாமல் நமக்கு கிளைடர் வருது. கிளைடர் வந்து ஒர்க் ஆகுமான்னு தெரில மேட்சுக்குள்ளே தெரியா. ஆனால் இந்த இடம் வந்து நம்ம பெர்முடா மேப்புக்கு மேலே இருக்குது. ஓகே, பெர்முடா மேப்புக்கு மேலே இருக்கனால நம்ம அதுலேருந்து கீழே வரும்போது மட்டும்தான் கிளைடர் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த கிளைடர் வந்து கீழே வரும்போது தான் யூஸ் ஆகுது கைஸ். நம்ம திருப்பி எங்கேயாவது மேலே நின்றுட்டு பண்ணோன்னா தெரியாது. இப்போ நம்ம இதுலேருந்து டெலிபோர்ட் ஆகி போயிடலாம். 7ன்னு காணிக்கும், போயிடுவோம். நான் பார்த்தீங்களா கிளைடர். ஆனால் இது நெக்ஸ்டா மேப்பில் யூஸ் ஆகுமான்னு தெரில எனக்கு. இது நம்ம ஃப்ரெண்டோட அப்டேட்டு தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு ராஜஸ்தான் ஃப்ரெண்டு அவர் கொடுத்த அப்டேட்டு. அதை வச்சு தான் நானும் கணிங்க. ஓவர் எடிக்ஷன்லாம் நமக்கு தெரியாது. இது சோஷியாலிட்டி லேண்டுக்கு போனோம்னா உங்களே தெரியும். இந்த இடம் இப்போ சுத்தமாக மாறி போச்சு. ஃபோல் கம்ப்ளீட்டட். ஒரு பெட்டு நெக்ஸ்டா மேப்பில் ஒன்று உருண்டையாக ஒரு தலை மாதிரி ஒரு ரோபோட் இருக்கும் தெரியுமா, அதை கொண்டு இங்கே வச்சுட்டான். தெரியுமா, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாடாங்கிற மாதிரி தான் இருக்குது. பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இங்கே என்னென்னா ஒரு பாட்டு மாதிரி சுற்றிட்டு கிடக்கு. இது என்ன பர்கர் ஷாப்போ இல்லை விளையாட்டுக்கு கேட்கேன். பார்க்க அப்படி தான் இருக்குது. என்ன பார்த்தீங்களா, அந்த பெட்டை தூக்கி அதில் வச்சுருக்கான். இது என்னதோ சாங் மாதிரி தான் இருக்குது பார்க்க எனக்கு. இங்கே கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா என்னால் எல்லாத்தையுமே ஹோலாக மாற்றினான். இது வந்து கார் ரேஸ் தெரியுமா, அதை இப்போ யாருக்கும் தெரியாதனால இங்கே கொண்டு இப்படி வச்சுட்டோம். உங்களுக்கு என்ன வெஹிக்கிள் வேணும்? முந்தியெல்லாம் நம்ம வெஹிக்கிளுக்காக எவ்வளோ சண்டை போடுவோம் தெரியுமா. நான்லாம் இப்போ வெஹிக்கிளையும் வச்சுக்கிட்டு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஸ் வைக்கணும்னா இன்னொருத்தனை கூப்பிடாங்கம்மா, அவன் வந்து நம்ம கூட ரேஸ் போடுவானு. இதெல்லாம் நல்லா இருக்குது. இங்கெல்லாம் எப்படி நாங்கள்லாம் ரேஸ் போடுவோம் தெரியுமா. 2 பேர் இருப்போம், 5 பேர்லாம் கடந்தாங்க. ஆனால் உள்ளே சுற்றிட்டு இருப்பானுங்க. இப்போ வெஹிக்கிளுக்கே பஞ்சம் இல்லாத மாதிரி ஆகிட்டானுங்க. நல்லா சிஎஸில் பார்த்தீங்கன்னா சிஎஸ் ரேங்கை பாருங்கள். அதில் வந்து எஃப்எஃப்பிங்கிற ஒரு மோடு நல்லா தான் இருக்குது. ஆனால் எனக்கு பொறுத்தவரை இதை விளையாடுறது ரொம்ப கஷ்டம். ஏதாவது நம்ம கை மட்டும்தான் தெரியும். எனிமி ஃபுல்லாக தெரியும் நமக்கு. ஆனால் நம்ம கையை வச்சு யூஸ் பண்ணும்போது ஒரு சைஸாகிட்டு இருக்கும். இது ஒரு மோடு. ஓகே, மோட்லேருந்து இறக்குறது ஸ்கைவிங்கில் இறங்கும். இதுதான் இந்த புது வண்டி. இது வந்து ஒரு மோடு, புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு மோடு. நமக்கு பிஆர்சிஎஸ்லாம் வராது. இதோட ஒரிஜினல் வியூவையும் நம்ம இன்னைக்கு தான் போட்டிருக்கோம்.
நான் நிறைய பிளேயர்ஸுக்கு வீடியோலாம் பார்த்தேன், யாருமே இன்னும் போடலை. இந்த மாதிரி படத்தை மட்டும் காணிக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சைஸாக பறக்குது, வெடிகுண்டெல்லாம் லஞ்சு விடுது, ஒரு ஸ்குவாடே இருக்கலாம். பிஆர் மேப்பில் எல்லாம் விட்டாங்கன்னா தரமான ஷாட்டாக தான் இருக்கும். இதை எடுத்துகிட்டு போய் ஒரே ஒரு மேப்புக்கு ஒன்று வச்சாங்கன்னா தரமாக இருக்கும் தெரியுமா, வேறு லெவலில் இருக்கும். ஒன்றா பாருங்க அந்த சைடில் ஹாட்டுன்னு ஓட்டன்னா இருக்குது. இதுதான் இந்த மேப்பு, புரிஞ்சுதா? மறுபடியும் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கிரியேட், ஒரு பண்டிலுக்கான கிரியேட். இந்த இது போன 2 பண்டில் மாதிரி இருக்குது பார்க்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது பிங்க் டைமண்ட் ஸ்டோர். பிங்க் டைமண்டில் இந்த பண்டில்லாம் விடுவானான்னு தெரில. இது ஒரு 2 பண்டில் வந்து ஹோலி ஈவெண்ட்டுக்காக போன வருஷம் விட்டான். இது ப்ளூ பன்னி வாரியரை விட்ருக்கானுங்க பாருங்க கைஸ். ப்ளூ பன்னி வாரியர் வருமானலாம் எனக்கு தெரில, இது மற்ற சர்வருக்கு விட்டது, புரிஞ்சுக்கோங்க. அதனால் ரொம்ப கனவு காணக்கூடாது. அப்படி வந்தாலும் யாரும் டாப்அப் பண்ணாதவங்க எடுக்க முடியாது. 9 டைமண்ட் ப்ளஸ்ஸாக கொடுக்கணும் அவனுக்கு வேறு. இது நல்ல ஈவெண்ட்டானு எனக்கு தெரியவில்லையே, என்ன செய்யலான்னு நீங்களே சொல்லுங்கள். லைட்டாக நமக்கு எடிட் பண்ண தெரிலை வச்சுக்கோங்க. இது புது பண்டிலோட இது. இந்த பண்டில்லாம் ப்ளூ பிரிண்ட் லெஜெண்ட்ரியாக தான் கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த பண்டில் நல்லா தான் இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது. ரியலாக வந்தால் எப்படி இருக்குன்னு தெரில. இது இந்த பண்டிலை பார்த்துக்கோங்க நல்லா. இதுக்கு ஓசியில் தான் விடுவானுங்கன்னு சொல்கிறானுங்க. இது என்னதோ ஒரு ஐலாண்டு கைஸ், ஏதோ மலைக்கு மேலே இருக்கும்னு. இது நெக்ஸ்ட் பண்டில். இந்த கேரக்டர் யாருக்காவது தெரிஞ்சுதான் சொல்லுங்கள். அந்த அவனுக்கு வயிற்று பகுதியில் இருக்கிறது என்ன கேரக்டர்னு சொல்லுனாக்கா கில்லி கேரக்டர். இது பார்க்க செமையாக இருக்குது கைஸ். ஆனால் நெஞ்சில் பாருங்க செவந்து போட்டு ஒரு சைஸாக பார்க்க இந்த சூப்பர் மேனை விட மோசமாக இல்லை. பவர் ரேஞ்சர்ஸ்லாம் எப்படி மாறுவாங்க, ஹையான்னு மாறிடுவாங்க அந்த மாதிரி. இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அவ்வளோ ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை ராஃபா, அப்புறம் மாதிரி தான். ஒருத்தன்லாம் இல்லை. இதை போய் எல்லோரும் ஈவோ கொண்டுன்னு சொன்னாங்க. இது மாதம் இருக்குது கைஸ். ஹேர் ஸ்டைல் பரவாயில்ல, ஆனால் ரியலாக வரும்போது எல்லோரும் சொல்லுவாங்க மொக்கையாக இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு பண்டில் பார்த்தோம், அது எனக்கு தரமாக பிடிச்சிருக்கு. அது ஓசியில் விட்டான்னா நல்லாயிருக்கும். இந்த பண்டில் பாருங்களேன், பின்னுக்கு ஏதோ வாலாட்டுற மாதிரி இருக்குது பார்க்க. இது எல்லாமே 7th anniversary வரும். ஒரே ஒரு பண்டில் என்னதோ ஃப்ரீயாக கொடுப்பாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கொடுத்தாங்கன்னா நல்லது. நான் லீக்கர் சைட்லேருந்து சொல்கிறாங்க. இது பாருங்கள், இது வந்து நம்ம 6th anniversary பக்கத்தில் ஒரு க்யூப் மாதிரி நிற்கும் தெரியுமா, நம்ம சுடும்போது கொஞ்சம் ப்ளஸ்ஸாக நமக்கு டேமேஜ் அவனுக்கு கொடுக்கும். அது மாதிரி இந்த வாட்டி என்னத்தையும் செஞ்சு வச்சுருக்கானுங்க வினோதமாக. அது பார்த்துக்கோங்க. இதெல்லாம் தான் வரப்போகுது. அதுக்கு நீ யாரும் கனவு காணாதீங்க. அந்த வண்டி அந்த ஓசிலேயே அதை கொடுப்பானா பன்னி வாரியர். இந்த பண்டிலாக தான் இங்கேயும் வச்சுருக்கானுங்க, பார்த்துக்கோங்க. பாய் பாய், எல்லோரும் சப்ஸ்கிரைப்